நேர்மையான ஊதியம். ஒரு சமயம் நிகழ்ந்த விஷயம். அரசாங்க கஜானாவிலிருந்து தனக்காக எதுவும் செலவு செய்து கொள்ளாத புத்திசாலியான ராஜா ஒருவர் இருந்தார். அவர் நாள் முழுவதும் அரசாங்க பணிகளை செய்தார். பின்பு வீடு திரும்பி தமது கரங்களால் புனித நூல்களிலிருந்து சில பாடல்களை எழுதி அதை பணியாளரிடம் கொடுத்து சந்தையில் விற்பதற்கு அனுப்புவார். இவ்வாறாக நேர்மையாக ஈட்டிய ஊதியத்தை கொண்டு அவர் தனது மற்றும் தனது குடும்பத்தாரது வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவரது பணியாளுக்கு அவரது வீட்டிலிருந்து உடனே வருமாறு கூறி கடிதம் வந்தது. அவர் ராஜாவிடம் சென்று, எனக்கு எனது ஊதியத்தை தாருங்கள் என்று கேட்டார். ராஜா, என்னை மன்னியுங்கள், என்னிடம் இப்பொழுது பணமில்லை என்று கூறினார். பணியாளுக்கு அடுத்த மாதமும் வீட்டிற்கு உடனே வருமாறு கூறி செய்தி வந்தது. மூன்றாவது முறை அவருக்கு செய்தி வந்ததும் ராஜா அவருக்கு வீட்டிற்கு செல்ல அனுமதி அளித்தார். பணியாள் தனது சாமான்களை மூட்டை கட்டிக்கொண்டு மீண்டும் தனது ஊதியத்தை கேட்டார். ராஜா அவருக்கு 2 ரூபாய் தந்தார். இவ்வளவு குறைவான பணத்தை பார்த்து பணியாள் பில்லாழ்ந்தார். ராஜா கூறினார், இது எனது நேர்மையான சம்பாத்தியமாகும். நேர்மையான சம்பாத்தியத்தில் அபிவிருத்தி உள்ளது. சென்று வா, இறைவன் அருள் புரிவார். பணியாள் அந்த 2 ரூபாயை எடுத்துக்கொண்டு செல்ல துவங்கினார். ஆனால் அவர் மிகுந்த வருத்தத்துடன் இருந்தார். ராஜாவின் பணியாளர் என்பதால் அவரது உறவினர்கள் அவர் மிகுந்த பரிசுகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையுடன் இருப்பார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். கவலையில் மூழ்கி சாலையில் அவர் மெல்ல மெல்ல சென்று கொண்டிருந்தார். வழியில் அவருக்கு விலைமலிவான மிகவும் இனிப்பான மாதுளம்பழங்களை விற்று கொண்டிருக்கும் ஒரு விவசாயி தென்பட்டார். அவர் 2 ரூபாய்க்கு மாதுளம்பழங்களை வாங்கினார். ஆனால் 2 ரூபாய்க்கு நிறைய மாதுளம்பழங்கள் கிடைப்பதை பார்த்து வியந்து போனார். அண்டை ராஜ்யத்தை அடைந்தபோது ராணி உடல்நலமற்று இருந்ததால் கண்டவர்கள் அனைவரும் கவலையில் இருந்தனர். மாதுளம்பழச்சாறை கொடுப்பதுதான் ராணியை காப்பாற்றக்கூடிய ஒரே வழி என்று அனைத்து மருத்துவர்களின் ஆலோசனையாக இருந்தது. அப்பொழுது அந்த பகுதியில் மாதுளம்பழங்கள் இல்லவே இல்லாததால் ராஜா தண்டோரா மூலம் அறிவித்தது ஏதெனில், எவரெல்லாம் ராணிக்கு ஒரு மாதுளம்பழம் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 1000 ரூபாய் இனாமாக தரப்படும். இந்த அறிவிப்பை கேட்டு பணியாள் மாதுளம்பழ மூட்டையை எடுத்துக்கொண்டு அரசவையை அடைந்தார். ராஜாவிடம் பணியாள், ராணிக்காக ஒன்று மட்டுமல்ல, எத்தனை மாதுளம்பழங்களை ராணி விரும்புகிறார்களோ அத்தனையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். ராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் 1 டஜன் மாதுளம்பழங்களை எடுத்துக்கொண்டார். மேலும் ஒவ்வொரு மாதுளம்பழத்திற்கும் 1000 ரூபாய் என கணக்கின்படி தொகையையும் அளித்தார். அதோடு மட்டுமின்றி ராஜா அவர் நல்லவிதமாக வீடு போய் சேருவதற்காக 2 காவலர்களை அந்த பணியாளுடன் அனுப்பினார். அவர் வீடை அடைந்தவுடன் அவரது வீட்டில் இருப்பவர்கள் அவர் பணக்காரனாக சுகமாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சியுற்றனர். இவ்விதமாக ராஜா நேர்மையான விதத்தில் சம்பாதித்த 2 ரூபாயால் அந்த பணியால் பல்லாயிரம் ரூபாய்க்கு அதிபதியானார்.